நாம் எதிர்நோக்கியுள்ள காலம் மிக முக்கியமான காலம், இளைஞர்களின் காலம். இந்த 2026 ஆண்டு தமிழகத்தின் தலையெழுத்தை உங்கள் கையால் எழுதக்கூடிய காலம். அது ஏன் நீங்கள் எழுத வேண்டிய காலம் என்று கூறுகின்றேன் என்றால், இந்த தமிழகம் இன்னும் 50 ஆண்டுகள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் உங்களை போன்ற இளைஞர்கள் அனைவரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தமிழகத்தின் தலையெழுத்தை மிகச் சிறப்பாக இன்னும் 50 ஆண்டுகள் எடுத்து செல்லும். மத, இன மற்றும் மற்ற அனைத்து, அதாவது அதை என்ன சொல்வீங்க, வசீகர தன்மையில் உங்களை பேசக்கூடிய மற்றவர்களை நீங்கள் அணுகுவீர்கள், ஆனால் உங்களுடைய எதிர்காலம் அளிக்கப்படும். அதை நான் மிகவும் ஆணித்தரமாக சொல்கின்றேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்பொழுது கடந்த சில மாதமாக மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் புகுத்துவதற்காக முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசு. புது நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக, அதாவது 2011 சென்சஸை எடுத்துக்கொண்டால் 63% மக்கள் அந்த கிராமத்தை விட்டே வெளியில் போவதில்லை. அதே மாதிரி 85% மக்கள் அந்த மாவட்டத்தை விட்டே வெளியில் போவதில்லை. 95% மக்கள் அந்த ஸ்டேட்டை விட்டே வெளியில் போவதில்லை இந்தியாவில். அதாவது 95% மக்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தை விட்டும் வெளியில் போவதில்லை. அப்படி என்றால் 5% மக்கள் மட்டுமே அந்தந்த மாநிலத்தை விட்டு வெளியில் போகிறார்கள். அவர்களுக்காக மும்மொழி கொள்கையை படிக்க வேண்டுமா என்றால் தேவையில்லை என்பதுதான் எங்கள் ஐடிஆர்எம்முடைய கொள்கை. அதனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 110 விதியின் கீழ் தன்னாட்சி சுயாட்சியின் சார்பாக சுயாட்சியை ஏற்படுத்துவதற்காக ஒரு குழுவை முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த குழு மிகச் சிறப்பாக செயல்படும். அன்று நாங்கள் இந்த கருத்தரங்கத்தின் தலைப்பை மாற்றினோம். அதாவது ஒற்றை தேசமல்ல, ஒருங்கிணைந்த இந்திய தேசம் என்று தலைப்பை உங்களுக்கு பேசுவதற்காக எங்கள் ஐடிஆர்எம்மின் தலைவர் பேராசிரியர் ஏ கருணானந்தன் அவர்களை பணிவுடன் அழைக்கின்றேன். வணக்கம். இன்று நடப்பது இளைஞர்கள் கருத்தரங்கம் என்பதை கடந்துவிட்ட நான் இதற்கு ஒத்து வருவேனா என்பது நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டியது. ஆனால் இளைஞர்களுக்காக நடத்தப்படுகின்ற இந்த கருத்தரங்கில் எங்களது அனுபவங்கள், சிந்தனைகள் உங்களுக்கும் பயன்படும் என்பதற்காக இதை வைத்துக் கொள்கின்றோம். இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? ஆங்கிலத்தில் 2 சொற்கள் பயன்படுத்தப்படும் வயதின் அடிப்படையில். ஒன்று அடலசன்ஸ், இனி ஒன்று யூத். விடலை, இளைஞர் என்ற 2 சொற்கள் உண்டு. விடலைக்கும் இளைஞருக்கும் என்ன வேறுபாடு? பக்குவப்படாதவர்கள் விடலைகள், பக்குவம் அடைந்தவர்கள் இளைஞர்கள். இன்று நமது இளைஞர்களை விடலைகளாக மாற்றுவதற்கு பல சக்திகள் முயன்று கொண்டிருக்கின்றன. ஒரு ஜனநாயகத்தில் அறிவார்ந்த இளைஞர்கள் என்பது அந்த ஜனநாயகத்தின் வெற்றிக்கு அடிகோலும். அறிவை பற்றி கவலைப்படாமல் சிந்தனையை பிறருக்கு விட்டு அவர்களை வந்தனை செய்வதை மட்டுமே தொழிலாக கொண்ட இளைஞர்களால் நாட்டிற்கு பேராபத்து. நாமும் சிந்திக்க வேண்டும். நாம் சிந்திக்க தெரிந்து விட்டால் நமக்கு விழிப்புணர்வு வந்துவிடும். விழிப்புணர்வு இல்லாத இளைஞர்களால் இந்திய ஜனநாயகத்தையோ இந்திய தேசத்தையோ காப்பாற்ற முடியாது. அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது. பொன்ராஜ் ஆற்றிய பேருரைக்கு பின்னால் ஒரு சிற்றுரையாக, நிறைவுரையாக நான் இதை கூற விரும்புகின்றேன். இப்போ அவர் சொன்னார், நமது முதல்வர் அவர்கள் ஒரு குழு அமைத்தார்கள். மாநில சுயாட்சியை பற்றி ஒரு மறு ஆய்வு செய்வதற்காக ஒரு 3 அறிஞர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார்கள்.
இந்த அறிக்கை வந்தவுடன் 4 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு கட்சியின் ஒரு அம்மையார் அவர் சொன்னாரு, தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து பிரிக்கப்படுவதை இந்த மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். அதாவது ஒரு பிரிவினைவாதமாக மாநில சுயாட்சி என்பதை ஒரு பிரிவினைவாதமாக வலதுசாரி சக்திகள், பாசிச சக்திகள் தொடர்ந்து பரப்புரையாற்றிக் கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும்? டெல்லியில் ஆள்பவர்கள் ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே அரசு, ஒரே மதம், ஒரே கல்வி திட்டம் என்பதாக அனைத்தையும் ஒற்றையாக கூறுகின்ற காலத்தில் சுயாட்சியை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? சுயாட்சி என்பது பிரிவினைக்கானது அல்ல. பிரிவினையை தடுக்க வேண்டும் என்றால் சுயாட்சி இருக்க வேண்டும். மாநிலங்களுக்கு உரிமைகள் உறுதி செய்யப்பட்டால் நாடு பிரிய வேண்டிய அவசியம் இருக்காது. இதைத்தான் முன்னர் அண்ணாவும் சொன்னார். பிரிவினையை தவிர்ப்பதற்காக சுயாட்சி. ஏன் பிரிவினையை தவிர்க்க வேண்டும்? பிறரால் சுரண்டப்படாமல் இருப்பதற்காக, நம் சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக, நமது பண்பாடு, மொழி அனைத்தையும் காப்பாற்றுவதற்காக நாம் அதிகாரங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மாநிலத்தின் அதிகாரம் என்றால் மக்களின் அதிகாரம் என்று பெயர். மாநில சுயாட்சி என்றால் மக்களது அதிகாரத்தை நிறுவுவது என்று பெயர். இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் அல்ல, இளைஞர்கள் விடலைகளாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இதை ஒரு பிரிவினையாக காட்டுகின்றார்கள். ஏதோ சுயாட்சி இனிமேல் வருவது அல்ல. ஏற்கனவே அரசியலமைப்பில் சுயாட்சி இருக்கிறது. அதை கூர்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம், பரிந்துரைகளுக்காக. ஏற்கனவே சுயாட்சி அரசியலமைப்பு சட்டத்தில் 2ஆம் பகுதியில் முதல் வார்த்தை என்ன வருகிறது? இந்தியா ஷல் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நாம் மாநிலங்களின் ஒன்றியமாக இந்தியா இருக்கிறது என்று அரசியலமைப்பு உறுதி செய்கிறது. ஏன் இதை உறுதி செய்ய வேண்டும்? இந்தியாவின் தோற்றம், இந்திய அரசு என்பதன் தோற்றம் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் கூட்டமைப்பு என்பது இயல்பானது என்று உங்களுக்கு புரியும். முதலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது 1773ஆம் ஆண்டு. கம்பெனி ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம். லண்டன் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பகுதிகளை, கம்பெனியின் பகுதிகளை, ஆட்சியை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒழுங்காற்று சட்டம் வருகிறது. அந்த ஒழுங்காற்று சட்டத்தில் முதல் முறையாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அது எதை குறிக்கிறது? 3 மாகாணங்களை சேர்ந்து இணைப்பை குறிப்பிட்டது. சென்னை மாகாணம், தி ப்ராவின்ஸ் ஆஃப் மெட்ராஸ், மும்பை, பாம்பே ப்ராவின்ஸ், கல்கத்தா ப்ராவின்ஸ், வங்காளம், இந்த 3 பகுதிகளின் இணையமாக இந்தியா என்பதை 1773ஆம் ஆண்டு சட்டம் குறிப்பிட்டது. அதற்கு முன்னால் இந்திய அரசு கிடையாது, இந்திய தேசம் கிடையாது, இந்திய நிலப்பகுதி மட்டுமே உண்டு. ஆகவே இந்திய ஜனநாயக அரசியலின் தோற்றமே கூட்டாட்சி என்பதில் தான் இருக்கிறது. கூட்டாட்சி என்றால் என்ன பொருள்? ஒற்றை அரசு அல்ல, அங்கே 2 அரசுகள் இருக்கின்றன. கூட்டாக இருக்கின்ற ஒரு அரசு ஒன்றிய அரசு. அந்த அரசின் கீழ் வருகின்ற, இணைகின்ற, ஒத்துழைப்பு தருகின்ற மாநிலங்களின் அரசுகள். 2 அரசுகள் இணைப்பாக இருந்தால் தான் கூட்டாட்சி. ஒற்றை அரசு ஒரே தேசமாக இருக்க முடியாது. ஒற்றை அரசாக இருந்தால் கூட்டாட்சி அல்ல. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியை கூறுகிறது.
கூட்டாட்சி என்று அரசு என்று வருகின்ற பொழுது அரசுக்கு இறையாண்மை உண்டு. அரசு இறையாண்மை இல்லாத எதுவும் அரசு அல்ல. ஆகவேதான் மாநிலங்களுக்கு என அதிகாரங்கள் தனியாக ஒதுக்கப்படுகின்றன. 1919ஆம் ஆண்டில் முதலாவது அந்த இந்திய அரசு சட்டம் வந்த பொழுது, இந்தியர்களே அரசியலில் பங்கு பெறலாம் என்ற சட்டம் வந்த பொழுது மாநிலங்களில் இரட்டையாட்சி என்பதாக கொண்டு வரப்பட்டது. மத்திய பகுதிக்கு உள்ள அதிகாரங்கள் தனி, மாநிலங்களுக்கு உள்ள அதிகாரங்கள் தனி. இந்த மாநில அதிகாரங்களை இரண்டாக பிரித்து ஒன்றை கவர்னரின் தலைமையில் செயலர்கள் நிர்வாகம் செய்வார்கள், மற்றதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் அதை நிர்வாகம் செய்வார்கள் என்று மாநில இரட்டை ஆட்சியை புகுத்தியது. இந்தியாவிலேயே இரட்டை ஆட்சியை ஒழுங்காக நடத்தி மக்களுக்கு முன்னேற்றத்தை தந்தது நீதி கட்சி, திராவிட இயக்கம். மாநிலங்களுக்கு உள்ள அதிகாரத்தை எவ்வாறு முழுமையாக செயல்படுத்த முடியும் என்பது உலகிற்கே எடுத்துக்காட்டிய ஆட்சி அந்த நீதி கட்சியின் ஆட்சி. ஆனால் முழுமையான அதிகாரம் மாநில அமைச்சர்களுக்கு கிடையாது. அன்று கவர்னர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு செயலர்கள் இருந்தார்கள், அவர்களும் பல துறைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். 1935ஆம் ஆண்டு வந்தவுடன் இந்த மாநிலங்களுக்கு சுயாட்சி என்று அறிவித்தார்கள். இரட்டை ஆட்சி மாற்றப்பட்டது. ஆட்சி முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு தரப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அன்று அதுதான் தேசிய கட்சி. இன்றைய இந்துத்துவத்தின் முன்னோடிகள் அன்று காங்கிரஸில் இருந்தார்கள். அந்த காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிற்று? 8 மாகாணங்களில் தேர்தலில் வெற்றி பெற்றது, ஆனால் ஆட்சியை அமைக்க மாட்டோம், ஒத்துழைப்பு தர மாட்டோம் என்று முரண்டு செய்தது. ஏன் அமைக்க மாட்டோம் என்றால், நீங்கள் கவர்னர் என்ற ஒரு பதவியை வைத்திருக்கின்றீர்கள். கவர்னர் என்பவர் எங்களை நிர்வாகம் செய்யாமல் தொல்லை தருவராக இருப்பார். ஆகவே நாங்கள் இந்த பதவி ஏற்க மாட்டோம், கவர்னரை நீக்கினால்தான் நாங்கள் பதவி என்று அன்றைய தேசிய காங்கிரஸ் சொல்லிற்று. 36இல் தேர்தல் நடந்த பிறகு கூட 37ஆம் ஆண்டு தான் காங்கிரஸ் ஆட்சி அன்றே பிரிட்டிஷ் அரசாங்கம் தந்த உறுதிமொழியின் அடிப்படையில் கவர்னர் இருப்பார், ஆனால் உங்கள் விவகாரங்கள் தலையிட மாட்டார் என்ற உறுதியை தந்த பிறகுதான் சென்னை மாகாணத்தில் ராஜாஜி பிரதமராக மாறினார். ஆகவே தேசிய இயக்கத்தின் துவக்கம் எங்கே? மாநில ஆட்சி சுயாட்சியில் இருக்கிறது. அதே காங்கிரஸ் தொடர்கிறது. 1950இல் நமது பிரதிநிதிகள் சேர்ந்து ஒரு அரசியலமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அரசியலமைப்பில் 1935ஆம் ஆண்டு தரப்பட்ட அதே அடிப்படையை வைத்துக்கொண்டு மாநிலத்தில் கவர்னரை வைத்துக்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு அதிகாரம் என்று அறிவித்தார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கவர்னர் தலையிடவில்லை. ஆனால் 1950க்கு பிறகு மாநில ஆட்சிகளில் இந்த கவர்னர்கள் முறைகேடாக மாநில நிர்வாகத்தை ஸ்தம்பித்து போக செய்கின்றார்கள். மாநில சுயாட்சி என்றால் மாநில மக்களுக்குரிய முழு உரிமையை கோருவது என்று பொருள். இது ஜனநாயக அடிப்படையில் வருவது. ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளுக்கான அதிகாரம் இருக்க வேண்டுமே தவிர நியமனம் செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு அதிகாரம் இருக்க முடியாது. இப்பொழுது நமது தமிழக சட்டமன்றத்தில் பல்கலைக்கழக வேந்தர்களாக கவர்னர் இருக்க தேவையில்லை, முதல்வரே இருப்பார் என்ற சட்ட திருத்தம் கொண்டு வந்த பொழுது, அது இப்பொழுது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அதை ஒரு பெரும் சதியாக, தேச துரோகமாக, சட்ட விரோதமாக இந்த ஒற்றை தேசியவாதிகள் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பதான் தங்கருடைய உரையை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. தங்கர் சொல்றார், தங்கர் உதவி ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். அவர் வங்காளத்தில் கவர்னராக இருந்த பண்ண அட்டூழியம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆனால் அம்மையார் கொடுத்த அடியில் அவர் அங்கிருந்து டெல்லிக்கு வந்தவர். அந்த தங்கர் கேட்கின்றார், நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ன உச்சமான நாடாளுமன்றமா என்று கேட்கின்றார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றத்துக்கு தானே அதிகாரம், நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் வேண்டி இருக்கிறது என்ற கேள்வியை
கேட்கின்றார். நமது இளைஞர்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், உண்மை பரிமாணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமது அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னருக்கு அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த அதிகாரத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவர்னர் தான் சான்சலர் வேந்தராக இருப்பார் என்று எந்த சட்டமும் கிடையாது. நிர்வாகத்தை மேல்பார்வையிடுவது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வேந்தராக எப்படி மாறுகின்றார்? மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அதன் தலைவராக காலனி ஆதிக்க காலத்தில் கவர்னர் நியமிக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் விடுதலை அடைந்த பிறகு கூட இந்த கவர்னரையே வேந்தராக இந்த பல்கலைக்கழக சட்டங்கள் அனுமதிக்கின்றன. பல்கலைக்கழக சட்டங்களை இயற்றுவது யார்? அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்றங்கள். தமிழகத்தின் பேரவை தீர்மானம் நிறைவேற்றுகிறது என்றால் இந்திய அரசியலமைப்புக்கு எந்த வகையில் முரண்படும் அது? ஏனென்றால் இவர் வேந்தராவது நமது சட்டப்படி, நாம் சட்டத்தை மாற்றுகின்றோம், உனக்கு வேந்தர் பதவி இல்லை. ஏன் அதை செய்கின்றோம் என்றால் வேந்தர் பதவியில் அமர்ந்து கொண்டு கல்வியாளராக அவர் செயல்படுவது கிடையாது, ஒரு காவி பரப்புரையாளராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஒரு தனி நிர்வாகத்தை உயர்கல்வித்துறையே அவர் கண்காணிப்பில் இருப்பதாக, அவர் நடத்துவதாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இங்கே ஒரு உயர்கல்வித்துறை இருக்கிறது, ஆனால் உண்மையான துறை ராஜ்பவனில் இருக்கிறது என்பதான ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்கி இருந்தார். அவர்தான் முதல் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற கட்சிகள் செய்யாத விஷயத்தை கவர்னர் செய்து கொண்டிருந்தார். தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, இங்கே ஊழல் மிகுந்து விட்டது, இங்கே மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற பரப்புரையை கவர்னர் செய்து கொண்டிருந்தார். அந்த கவர்னர் அங்கதான் இருக்காரு. ஆனா இந்த வேந்தர் பதவியை தருகின்ற பொழுது அந்த நீதிமன்றம் ஒன்றை சொன்னது, எந்த சட்டத்தையும் கவர்னர் குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும், இல்லாவிட்டால் திருப்பி அனுப்ப வேண்டும். அது மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அவர் கைக்கு வந்துவிட்டால் அதற்கு ஒப்புதல் தந்தே ஆக வேண்டும். அரசியலமைப்பு விவகாரமாக அமைப்பு அடிப்படை சட்டத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக கருதினால் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பட்ஜெட் வந்து அனுப்பினா அவர் நிறுத்த முடியாது. கவர்னர் பிரசிடென்ட் முர்மு வந்து எந்த துறை செயலரையும் கூப்பிட்டு பேச மாட்டாங்க. பிரதமர் அனுப்புகின்ற கடிதத்தை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியது பிரசிடென்டுடைய பொறுப்பு. ஒரு முர்முவாது மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நேரடி தேர்தல் அல்ல. பிரசிடென்ட் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த அம்மையாருக்கு இல்லாத அதிகாரம் அந்த அம்மையாரால் நியமனம் செய்யப்படுகின்ற இந்த கவர்னருக்கு எப்படி இருக்க முடியும்? இந்த கவர்னர் நியமனம் செய்யப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மாநிலங்களின் அதிகார வரம்புக்குள் இருக்கின்ற ஒரு சட்டத்தை கவர்னர் எவ்வாறு இல்லாமல் செய்துவிட முடியும்? அப்ப அவர் சொன்னார், எனக்கு பாக்கெட் வீரர்கள். இதை வந்து தங்கர் குறிப்பிட்டு மக்கள் குரல் தானே மகேசன் குரல், நம்ம சொல்றதை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். கவர்னர் மக்கள் குரல் மகேசன் குரல் இருக்கட்டும், முர்மு குரல் எப்படி மகேசன் குரல் ஆகும்? முர்முவின மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? முர்மு செயல்பட வேண்டியதே பிரதமரின் அமைச்சகம் சொல்லியே அந்த ஆலோசனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அதிகாரம் என்றால் அது தமிழக சட்டமன்றத்தின் அதிகாரம்தான் மக்கள் அதிகாரம். இந்த சட்டங்களை ஜனநாயக முறைப்படி ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது இந்த உச்சநீதிமன்றத்தை இப்பொழுது இவர் தங்கர் அவர்கள் மிரட்டிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் ரிவ்யூ போவோம், நீங்கள் 2 ஜட்ஜ் இருக்கிற இதை வச்சுட்டு தீர்மானம் பண்ணீங்க, நாங்கள் 5 ஜட்ஜை வச்சுட்டு ஒரு பெஞ்சை ஏற்படுத்துவோம், இதை மாற்றுவோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அவர் அடிக்கடி சொல்லுது, இன்று அல்ல ஆரம்பம் முதலே சொல்லுவது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளுக்குத்தான் முழு அதிகாரம், நீதிமன்றம் தலையிடக்கூடாது. இது பொருந்தும். யாருக்கு பொருந்தும் என்றால் ஒற்றையாட்சி மட்டுமே உடைய நாடுகளுக்கு பொருந்தும். இங்கிலாந்து ஒற்றையாட்சி, அங்க வந்து இறுதி பாராளுமன்றம் எடுத்துக்கும்.
ஆனால் இந்தியா கூட்டாட்சி நாடு. கூட்டாட்சி நாட்டில் அதிகாரம் பங்கிடப்பட்ட பொழுது பிரச்சனை வந்து விட்டால் அதற்கு தீர்வு காண்பதற்கு ஒரு நீதிமன்றம் தேவைப்படுகிறது. அனைத்து கூட்டாட்சி நாடுகளிலும் இருக்கின்ற ஒரு கருத்தியல் என்பது ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதிமன்றம் அந்த அரசியலமைப்பு விதிகளை மீறுவதை கண்காணிக்கும், அத்துமீறிய சட்டங்களை ரத்து செய்யும் என்பது உலகெங்கிலும் உள்ள கூட்டாட்சி நாடுகளின் அடிப்படை. இவர் சொல்லுகின்றார், டெல்லி பாராளுமன்றம் சொன்னதை அப்படியே கேட்கணும், ஆனால் மாநிலங்களின் சட்டப்பேரவைகள் சொல்லுது அப்படி கவர்னர் ஒதுக்கிடுவார். இது என்ன ஜனநாயகம்? இதை மிக நன்றாக நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த ஒரு கருத்தியலை பரப்புரை செய்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு அண்ணா பேர் திராவிட பேர் எல்லாம் போட்டிருக்கிறவங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு அப்படி பிரச்சனை வந்த உடனே அவர் சொன்னார், இது ஆய்வாளர்களைத்தான் கேட்கணும். தனது இயக்கத்தின் பெயரில் உள்ள ஒரு கருத்தியலை விளக்குவதற்கு ஆய்வாளர் இவருக்கு விளங்காது. பிறகு எப்படி அந்த கட்சிக்கு நீங்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்றீர்கள்? அவர் அதை கேட்டார். அதனால் அவர்கிட்ட இப்போ இதை கேட்டால் அவருக்கு புரிய போகிறதில் கிடையாது. அவர் அண்ணாவை பற்றியும் தெரியாது, திராவிடத்தை பற்றியும் தெரியாது. அண்ணா கூறிய மாநில சுயாட்சி என்னவென்றால் இது எப்படி அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு திராவிட கட்சிகள் சுயாட்சியை பற்றி விரிவாக தெரிந்திருக்க வேண்டும், அதற்காக விடாது குரல் கொடுக்க வேண்டும் என்பது நம்ம எதிர்பார்ப்பு. அப்படி இருந்தால் தான் அது திராவிட கட்சி, அப்படி இல்லாவிட்டால் திராவிட கட்சி அல்ல. இந்த ஒரு அரசியல் அடிப்படையை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அரசியல் அமைப்புங்கிறது நமக்கு ஜனநாயகத்தை தந்திருக்கு. அந்த அரசியல் அமைப்பு நம்ம மதசார்பற்ற நாடுன்னு சொல்லுது. ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி ஆட்சியில் பெரும்பான்மையாக வந்த பிறகு, பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற பிறகு, ஆட்சியை ஜனநாயக ஆட்சியாக இல்லாமல் பெரும்பான்மை கட்சியின் விருப்பத்தை நாடு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை திருப்புறாங்க. இந்து முஸ்லீம் அந்த மோதல் பெரும்பான்மை வாதத்தால் திணிக்கப்படுகிறது. இப்போ இவர் எதற்காக நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணா பேசணும்னா, ஒற்றை தேசம் என்றால் தமிழ் தேசம் இல்லை என்று பொருள். ஏற்றுக்கொள்ள போகின்றோமா? தமிழருக்கு நாகரிகம் இல்லை என்று அவர்கள் பாடத்திட்டங்களில் சொல்ல வருகின்றார்கள். தமிழ் மீது பக்தி, அகத்தியர் மீது பக்தி, கம்பன் மீது காதல். ஆனால் தமிழுக்கு முதன்மை தர மாட்டார்களாம். எந்த பெயரையும் மத்திய அரசின் அலுவலகங்களுக்கு எந்த தமிழ் பெயரும் இருக்காது. இருந்த தமிழ் பெயரெல்லாம் ஒடித்து விட்டு இந்தியை கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது நம்மிடம் சொல்லுகின்றார்கள், மொழியை வைத்து அரசியல் செய்யாதீர்கள், மும்மொழி கொள்கையால் முன்னேற்றம் வரும். மும்மொழி கொள்கையால் முன்னேற்றம் வரும் என்றால் உலகில் எத்துணை நாடுகள், கூட்டாட்சி நாடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளால் பயனடைந்திருக்கின்றன என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி நாடு தான், அமெரிக்கா கூட்டாட்சி நாடு, ஜெர்மனி கூட்டாட்சி நாடு, ஆஸ்திரேலியா கூட்டாட்சி நாடு. பல மொழிகள் இருக்கின்ற நாடுகள் இருக்கின்ற கூட்டாட்சி நாடுகளிலேயே தாய்மொழி, தொடர்மொழி என்ற 2 மொழிகள் தான் இருக்கின்றன. 3வது மொழியை கொண்டு வருவது கிடையாது. 3 மொழியை நாம் படித்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது இவர்கள் யார்? மாநில சுயாட்சி என்றால் மாநில மக்கள், மாநில மாணவர்களுக்காக எந்த மொழி எத்துணை மொழி என்பதை தீர்மானம் தவிர தொலை தூரத்தில் உள்ளவர்கள் நம் மீது மொழியை திணிக்க முடியாது. எந்த மொழி மீது நம்ம காழ்ப்பு கிடையாது, எந்த மொழியின் மீதும் வெறியும் கிடையாது. மொழி மக்களுக்கான கருவி, அந்த மக்களுக்கு வசதியான மொழியாகத்தான் இருக்க முடியும். அரசியலமைப்பு சட்டத்தில் 22 மொழிகளை கொடுத்துருக்காங்க. 8வது அட்டவணையில் 22 மொழிகளில் முதல்ல 17 மொழிகள் தான் இருந்து அப்புறம் பின்னால் சேர்த்துட்டாங்க. இந்த மொழிகளில் சம்ஸ்கிருதம் வருது. 7வது பகுதியில் சம்ஸ்கிருதம் வட்டார மொழிகளாக குறிப்பிட்டிருக்காங்க. மொழிகளில் அப்படி தான் இருக்கு. ஒன்று அஃபிஷியல் லாங்குவேஜ், மத்திய அரசாங்கம் அதிகாரத்தை நிர்வாகத்தை செய்வதற்கான மொழி. அதில் இந்தி, தற்காலிகமாக ஆங்கிலம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மாநில அதிகாரங்களை குறிப்பிடுகின்ற பொழுது மாநில மொழிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாநில மொழிகள் தான் வட்டார மொழிகள்னு சொல்றாங்க. வட்டார மொழிகளில்
இந்த சமஸ்கிருதம் இடம்பெறுது. எந்த வட்டாரத்தில் சமஸ்கிருதம் இருக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எந்த வட்டாரத்தில் எந்த பிரிவுலாம் சமஸ்கிருதம் பேசப்படுது? எந்த குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் சமஸ்கிருதத்தில் உரையாடுறாங்க? பெற்றோர்களும் பிள்ளைகளும் சமஸ்கிருதத்தில் உரையாடுறாங்க. எந்த குடும்பத்திலும் பயன்படுத்தப்படாத ஒரு மொழியை கட்டாயமாக கொண்டு வந்து 600 கோடி 700 கோடி என்று ஒவ்வொரு ஆண்டும் அதற்காக ஒதுக்குகின்றார்கள். அனைவருக்கும் தெரிந்த மொழி ஆங்கிலம். அதில் வட்டார மொழியிலையும் கிடையாது, அஃபிஷியல் லாங்குவேஜ்லையும் கிடையாது. ஆங்கிலம் நமக்கு தொடர்பு மொழி. ஆங்கிலத்தை கற்றால் உலகெங்கிலும் நாம் தொடர்பு கொள்ள முடியும், அறிவு பெற முடியும், அறிவியலை அறிந்து கொள்ள முடியும், தொழில்நுட்பம் தெரிந்து கொள்ள முடியும், பயணம் செய்ய முடியும், நாம் வணிக நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியும். ஆங்கிலம் என்ற ஒற்றை அந்நிய மொழியை வைத்துக்கொண்டு உலகெங்கிலும் தொடர்பு கொள்ள வழி இருக்கும் பொழுது எதற்கும் உதவாத இந்தியால் என்றோ வடக்குடைந்து விட்ட சமஸ்கிருதத்தால் நமக்கு என்ன பயன்? ஒரே பயன்தான். கோவில் கருவறைக்குள்ள இனியும் தமிழன் நுழைய முடியவில்லை, தமிழும் நுழைய முடியவில்லை. கோவில் பண்பாட்டு சின்னம் தானே, தமிழ் நுழைய முடியாது. தமிழன் நுழைய எந்த கோவில்னா எங்கெங்கு மானியம் இருக்கோ, எங்கெங்கு வருவாய் இருக்கோ அந்த பெரும் கோவில்களில் தமிழ் நுழைய முடியாது, தமிழனும் நுழைய முடியாது. அதற்குத்தான் சமஸ்கிருதம் பயன்படுது. அதை மாற்றுவதற்கு நமது அமைச்சர்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகளை பாராட்டுகின்றோம். அனைத்து ஜாதியினரும் அக்கறை அர்ச்சகராகலாம் என்ற முடிவை நாம் பாராட்டுகின்றோம். இனியும் அது வழக்காடு மன்றத்தில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுகின்றோம். இது வெற்றி பெறும் வரை நாம் விடப்போவதும் இல்லை என்பதையும் நாம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். மாநில சுயாட்சி என்பது மக்களது ஜனநாயக உரிமைகளை தக்க வைப்பதற்காக, உறுதி செய்வதற்காக, மக்களது முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்காக, மற்றவர்களை எதிர்ப்பதற்காக அல்ல. அதிகாரம், மாநில மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்டாலே பிரிவினைவாதம் என்று சொல்லுகின்ற வானதிகள் வானரங்களாகத்தான் இருக்க முடியும். மாநில சுயாட்சின்னா நாங்கள் இதை நாளைக்கே இந்தியா துண்டு துண்டா போயிடும்னா இந்தி வந்தால் ஒன்றாக இருக்குமா? இந்தியை திணிக்காதே என்று நாம் சொல்லுவதையே துண்டாவதை தடுப்பதற்காக, தவிர்ப்பதற்காக நாம் இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பை இனியும் விரும்புகின்றோம், நம்புகின்றோம். அதற்காக உண்மையாக உடைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்தியா என்ற ஒற்றை தேசத்திற்காக தமிழனோ மலையாளியோ கன்னடனோ தம்மை இழப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தனி அடையாளம் உண்டு, தனி அதிகாரம் உண்டு, தனி உரிமைகள் உண்டு. இவற்றோடு தான் கூட்டாட்சியை தவிர இவற்றை மறுப்பது கூட்டாட்சி அல்ல. சுயாட்சி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நம் அடையாளத்தை உறுதி செய்வதற்கு, உரிமைகளை உறுதி செய்வதற்கு, ஒத்துழைப்பிற்காக உறுதி செய்வதற்கு. இப்போ அவர் சொல்கிற கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வார்த்தையே கடுமையானது. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டாட்சியில் இருக்கிறது சம அதிகாரம், ஒத்துழைப்பு, சம அதிகாரம். உன்னை மாநிலங்களை எல்லாம் டெல்லி அரசினுடைய துணை அமைப்புகளாக அவர்கள் நினைக்கின்றார்கள். எங்கே ஒரு கல்விக் கொள்கையை அவன் கொண்டு வந்துட்டு அந்த கல்விக் கொள்கையை இங்கே திணிக்கிறாங்க. தமிழகத்தினுடைய கல்லூரிகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாமே டெல்லியின் கட்டுப்பாட்டில் இருக்கணுமா? நாம் எதை படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டுமா? இப்போ ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் அது கடுமையாக எதிர்த்து வரலாற்று பாதுகாப்பு இயக்கத்தில் போராடிட்டு இருக்கிறோம். ஒரு பாட அமைப்பை யுஜிசி உருவாக்கி அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது. அந்த பாட அமைப்பில் தமிழருக்கு நாகரீக தொன்மை இல்லை, தமிழ் பேரரசுகள் இல்லை, தமிழ் போராளிகள் இல்லை, வஉசி இல்லை, புலித்தேவன் இல்லை, மருது சகோதரர்கள் இல்லை. தமிழர்கள் இடம்பெறாத இந்திய தேசிய, ஒற்றை இந்திய தேசிய வரலாறு இது பாரதமாம். அதன் மூலம் சமஸ்கிருதமாம். நமது மொழிகளுக்கெல்லாம் தாய் சமஸ்கிருதங்கிறாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாக்கி விட முடியும் என்ற நம்பிக்கையில் சொல்லுகின்றார்கள். மாணவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சமஸ்கிருதம் 1000-1500 ஆண்டுகளாகத்தான் இருக்கிறது. தமிழ் 2500 ஆண்டுகளாக இருக்கிறது. எது மூத்த மொழி? சமஸ்கிருதத்தை விட மூத்த வடநாட்டு மொழிகள் இருக்கின்றன. பிராகிருத மொழியில், பாலி மொழியில். இவையெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு எடுத்துரு கிடைக்கும் முன்னரே எழுதப்பட்டவை. சமஸ்கிருதம் என்ற அந்த மொழிக்கு எழுத்தே கிபி 2ஆம் நூற்றாண்டில் வருகிறது. அந்த மொழியும் மக்களுக்காக இல்லை.
மக்களை ஏமாற்றுவதற்காக, ஸ்மிருதிகளுக்காக ஜாதி மறுப்பு கூறுகின்ற ஒற்றை சமஸ்கிருத இலக்கியம் உண்டா? ஜாதியை ஏற்கின்ற ஒற்றை தமிழ் இலக்கியம் உண்டா? புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கிய மரபு என்பது மக்களை இணைப்பதற்கே தவிர மக்களை பிரிப்பதற்கு அல்ல. சமஸ்கிருத மரபு என்பது மக்களை வர்ணங்களாக பிரிப்பதற்கு. ஒரே நாடு ஒரே அரசு என்றெல்லாம் சொல்லிவிட்டு 4 வர்ணம் உண்டு, பல ஜாதிகள் உண்டு, சௌராஷ்டிரா சங்கம் ஒன்று வைக்கிறாங்க, காசி சங்கம் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன நாங்கள் தமிழர்கள் இழிச்சவார்களா? எங்களை முடியால் பிரிச்சுட்டு எங்களை மோத விடுறதுக்கு? தமிழை வைத்துக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றுவதற்கு தமிழர்கள் அறிவிடந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு அறிவூட்டி இயக்கம் ஒன்று பின்னால் இருக்கிறது. எங்களுக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த பெரியவர்கள் எங்கே இருந்திருக்கின்றார்கள். எங்களது சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்றால் சுயாட்சிக்காக நாங்கள் போராடுவோம், உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம்.